நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு கவுண்டர் பர்மிட் போட்டு 11 மணி நேரம் ஒரு வண்டி பர்மிட் போட்டு போயிருக்கு. தெரியுமா? 11 மணி நேரம். உங்களுக்கு தெரியுமா? 600 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஒரு வண்டிக்கு 600 கிலோமீட்டர், ஒரு வண்டி 11 மணி நேரம் ஓட்டலாம். சார் என்ன சார் பேசிக்கா ஒரு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நெடுஞ்சாலை பணிக்காக அரசு அனுமதித்த அளவை விட அதிகமாக மண் அள்ளப்படுவதாக கூறி பொக்லைன் இயந்திரம் மற்றும் லாரிகளை விவசாயிகள் சிறைப்பிடித்தனர். 33 ஏக்கர் பரப்பளவிலான பிள்ளாநல்லூர் ஏரியிலிருந்து நெடுஞ்சாலை பணிக்காக 5000 கனமீட்டர் வண்டல் மண் எடுத்துக்கொள்ள மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கியுள்ளார். கடந்த ஒரு மாதமாக ஏரியிலிருந்து தினமும் சுமார் 100 லாரிகளில் மண் அள்ளப்படுவதாகவும் 30 அடி ஆழத்திற்கு மண் அள்ளப்படுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். குருசாயம்பாளையம் பிள்ளாநல்லூர் ஏரி வந்து பிள்ளாநல்லூர். இது இந்த மலையிலிருந்து தண்ணி வந்து இங்கே தான் தேங்கி இங்கே ஆயிப்பாளையம் இந்த பக்கம் இருக்கிற ஊருக்கு பாசனத்துக்கான ஏரி. இந்த ஏரியில் வண்டல் மண் எடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு 15 வருஷமாக விவசாயிகள் மனு கொடுத்து பார்த்தோம். எங்களுக்கு எந்த பர்மிஷனும் அரசாங்கத்திலிருந்து கிடைக்கல. எல்லா இடத்துலையுமே மனு கொடுத்து பார்த்தாச்சு. அரசு ரீதியான இடம் போகிறோம் மண் அள்ளுறதுக்கு உண்டான வகையில். அந்த வகையில் எங்கேயுமே பர்மிஷன் எங்களுக்கு கொடுக்கல. ஆனால் ரோடு கான்ட்ராக்டுக்குன்னு சொல்லிட்டு இவ்வளோ மண்ணை எடுத்திருக்கிறாங்க. அதுவும் ராத்திரியில் எடுக்கிறாங்க. ஒரு 20 நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கு இதில் வந்து ரோடு கான்ட்ராக்டுக்காக மண் அள்ளுறன்னு சும்மா ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. அதில் எந்த ஒரு அளவீடுகளும் இல்லை, எந்த ஒரு முறையீடும் இல்லை. இப்படி ரோட்டுக்கு மண் அள்ளுறாங்கன்னு சொல்லி ஹைவேஸ்ன்னு சொல்லி ஒரு ஃப்ளக்ஸ் மட்டும் வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். நாங்கள் சரி ஏதோ கொஞ்சம் எடுப்பாங்கன்னு நினச்சோம். இங்கே உள்ள வந்து பார்த்தா தான் தெரியுது தண்ணி ஊறுற அளவுக்கு அள்ளிட்டாங்க. கேட்டால் 3 அடி மண்ணு தான் அள்ளுனுங்கிறாங்க. விவசாயிகளுக்கு வந்து வண்டல் மண்ணுக்கு பர்மிஷன் இல்லை. ஆனால் ரோட்டுக்காக இவ்வளோ ஆழம் 40 அடி 50 அடி மண் அள்ளி இருக்கிறாங்க. பார்த்தோம்னா ஒரு டிப்பர் உயரம் கிட்டாச்சி உயரம் அளவுக்கு மண் அள்ளி இருக்கிறாங்க. இங்கே தண்ணி ஊறுது. விவசாய கிணத்துல இருந்து விவசாயிங்க அங்கே தண்ணி கிணத்துல குறையுது. இங்கே வந்து பார்த்தா தண்ணி ஏரியில் தண்ணி ஊறுது. ஒரு ஏரியில் மண் அள்ளுற ஒரு அரசு வந்து கீழே தண்ணி ஊறுற அளவுக்கு மண்ணை அடியில இருந்து ஒரு கான்ட்ராக்டுக்காரங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ அந்த அரசாங்கம் என்ன செயல்படுது? இப்போ விவசாயிகளை எப்படி இந்த அரசாங்கம் காப்பாற்ற போகுது? இல்லை இங்கே இருக்கிற விவசாயிகள் எப்படி விவசாயம் பண்ணுறது? ஏரியில் தண்ணி ஊறுற அளவுக்கு, அதாவது தண்ணி தேங்கக்கூடிய இடம் தான் ஏரி. ஏரியில் தண்ணி ஊறுற அளவுக்கு மண்ணை அள்ளுறாங்கன்னா அப்போ எவ்வளோ பாதிப்பு இருக்கும் விவசாயிகளுக்கு? அப்போ எவ்வளோ ஆழம் மண் எடுத்திருக்கிறாங்கன்னு நீங்களே பாருங்க. பொதுமக்கள் வந்து இங்கே வந்து எதையும் கேட்க முடியாது. ராத்திரியில் மண் அள்ளிட்டு போகிறாங்க. அரசாங்கம் வந்து ஒரு மண் அள்ளுறதுக்கு அனுமதினா பகலில் மட்டும்தான். அதுவும் வந்து குறிப்பிட்ட நேரம் தான். ஆனால் இங்கே ராத்திரியில தான் மண்ணை அள்ளுறாங்க. இந்த மண் அள்ளிட்டு போய் வெளியில் வித்துடுறாங்க. கேட்டால் ரோட்டுக்கு போகுதுங்கிறாங்க. இதை நாங்கள் விவசாயிகள் எப்படி கண்டிக்கிறது, என்ன பண்ணுறது? எங்களுக்கு வந்து வண்டல் மண் எடுக்க அனுமதி வேணும். அதே சமயத்தில் இவ்வளோ ஆழம் மண்ணை அள்ளி இருக்கிறாங்கன்னா இது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காத, அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. அப்போ இங்கே இருக்கிற அதிகாரி விஓ கூப்பிட்டு கேட்டால் விஓ உள்ளே வரமாட்டேங்கிறாரு. அப்போ விஓ கண்ட்ரோலில் தானே இந்த ஏரியா இருக்குது. எங்களுக்கு விஓ தானே, கிராமத்தை பொறுத்த வரைக்கும் விஓ. அப்போ அவரு இங்கே வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல, வந்து பார்க்கல. இதை வந்து அரசாங்கம் கண்டிக்கணும். அரசு ரீதியான நடவடிக்கை சரியா இருக்கணும். விவசாயிகள் பாதிக்கக்கூடாது. அதுதான் எங்களோட கோரிக்கை. இந்த மண் எங்க போகுது, அதனுடைய விரிவாக்கம் எதுவும் இல்லை. ஆனால் மண் கடத்தல் படுது. 600 கிலோமீட்டர் பர்மிட்டுங்கிறாங்க. ஆனால் சும்மா பேருக்கு தான் சொல்றாங்களா வழி அதனுடைய மண்ணுக்கு உண்டான விரிவாக்கம் பலகையோ அதனுடைய அறிக்கையோ எதுவுமே இங்கே நிறுத்தலை. அதனுடைய விளக்கமும் இல்லை. இல்ல ஆட்சியர்கிட்ட புகாருங்கிறது வந்து ஆட்சியர்கிட்ட நாங்க மண் அள்ளுறதுக்கான புகார் பலமுறை கொடுத்துருக்கிறோம். எங்களுக்கு அனுமதி இல்லை. ஆனா இங்க மண் அள்ளுறதுக்கான அனுமதி கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அந்த அனுமதியை எங்ககிட்ட யார்கிட்டையும் காமிக்கல. எங்களுக்கு உண்டான விளக்கம் இல்லை. இந்த மண் எங்க போகுதுங்கிறதனுடைய தகவல் எந்த ஒரு அறிக்கை பலகையும் இல்லை. அதை பத்தி இங்க எந்த ஒரு விரிவாக்கமும் இல்லை. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.